உலகின் முதல் வெற்றிகரமான தலைமாற்று அறுவை சிகிச்சை எப்படி பண்ணப்பட்டது அப்படின்றதையும், அதை பண்ணது யார் அப்படின்றதையும், அதை பண்ணதுக்கு அப்புறமா என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடந்தது அப்படின்றதையும் பார்க்கலாம். அமெரிக்கன் நியூரோ சர்ஜனான ராபர்ட் ஜோசப் ஒயிட் ஒரு குரங்கினுடைய தலை எடுத்து இன்னொரு குரங்குக்கு பொருத்தினா அந்த தலையில் இருக்கக்கூடிய மூளை சரியாக செயல்படுமான்னு தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. இதுக்கு ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் தலைமாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ராபர்ட் ஜே ஒயிட் முடிவு செஞ்சாங்க. இதன் காரணமாக 1970ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒஹாயோவுடைய கிளீவ்லாண்டில் இருக்கிற கேஸ் வெஸ்டர்ன் ரிசர்வ் யூனிவர்சிட்டியில் ஒரு குரங்குக்கு தலைமாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு இவர் சில ஏற்பாடுகளை செய்ய தொடங்கியிருந்தாங்க. இதுக்காக ராபர்ட் ஜே ஒயிட் சில சர்ஜன்ஸ் கொண்ட ஒரு டீமை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா 2 ரீசஸ் மங்கீஸை இவர் சர்ஜரிக்காக தேர்ந்தெடுத்தாங்க. ரீசஸ் மங்கீஸ் அப்படின்னா மெடிக்கல் ரிசர்ச்சுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு குரங்கு இனம் தான் ரீசஸ் மங்கி அப்படின்றது. ஸோ அந்த இனத்திலிருந்து 2 குரங்குகளை ராபர்ட் ஜே ஒயிட் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ ஒரு குரங்கினுடைய தலை எடுத்து இன்னொரு குரங்குக்கு பொருத்தணும். அதுதான் ராபர்ட் ஜே ஒயிட்டோடைய எண்ணமாக இருந்தது. இதுக்காக எந்த குரங்கினுடைய தலையை இவர் எடுக்க போறாரோ அந்த ஒரு குரங்குக்கு வெறுப்பேற்றும்படி கோவப்படுத்தும்படி சில விஷயங்களை ராபர்ட் ஜே ஒயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த சர்ஜரியை அந்த 1970ஆம் ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் கேஸ் வெஸ்டர்ன் ரிசர்வ் யூனிவர்சிட்டியில் இவர் அந்த சர்ஜன்ஸ் டீமோட இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக அந்த குரங்கினுடைய தலையை இவர் சர்ஜரி பண்ணி எடுத்து இன்னொரு குரங்கினுடைய உடலில் ராபர்ட் ஜே ஒயிட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பொருத்தினாங்க. பொருத்தும்போது அந்த தலை எடுக்கப்பட்ட அந்த இன்னொரு தலை இல்லாத அந்த உடலில் அந்த தலையை சேர்க்கும்போது மெதுவாக ரத்த நாளங்கள் எல்லாம் சரியாக இணைக்கப்படணும் அப்படின்னு ரொம்ப மெதுவாக ராபர்ட் ஜே ஒயிட் அந்த ஹெட் டிரான்ஸ்பிளான்ட்டை இவர் பண்ணாங்க. அதை பண்ணதுக்கப்புறமா மயக்க மருந்தெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது குரங்குக்கு. ஸோ அந்த அனஸ்தீசியாவினுடைய எஃபெக்ட் குறைஞ்சதுக்கப்புறமா குரங்கு முழிச்சிருது. ஸோ இது பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. வேற ஒரு குரங்கினுடைய தலை எடுத்து இன்னொரு குரங்கினுடைய உடலை பொருத்தி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையை ராபர்ட் ஜே ஒயிட் நிகழ்த்தினாங்க. அதுக்கப்புறமா அந்த முழிச்ச அந்த குரங்குனால அந்த குரங்கினுடைய உடலை அசைக்க முடியல. ஏன்னா அந்த தலை மட்டும்தான் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த ஸ்பைனல் கார்டு சரியாக இணைக்கப்படலை, ரீகனெக்ட் பண்ண முடியல. இதனால அந்த குரங்கினால கழுத்து கீழே அதனுடைய உடலை அசைக்க முடியல. ஆனால் அந்த குரங்கினால் பார்க்க முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது, ஸ்மெல் பண்ண முடிஞ்சது, டேஸ்ட் பண்ண முடிஞ்சது, சாப்பிட முடிஞ்சது. அது எல்லாத்தையும் கடந்து ராபர்ட் ஜே ஒயிட் அந்த குரங்குக்கு கோவப்படுத்தியிருந்தாங்க, வெறுப்பேற்றிருந்தாங்க. அந்த வெறுப்பு, அந்த உணர்வு அப்படியே அந்த குரங்கினுடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை கேரி ஃபார்வர்ட் பண்ணி வேற ஒரு உடலில் போய் அந்த தலை பொருத்தப்பட்ட பிறகும் கூட அந்த குரங்குனால அந்த ராபர்ட் ஜே ஒயிட் மேலே இருக்கக்கூடிய அந்த கோவ உணர்வு அதை வெளிப்படுத்த முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது. இருந்தாலும் கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு பிறகு அந்த குரங்கானது இறந்து போயிடுது. ஏன்னா இம்யூன் ரிஜெக்ஷன் சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு அந்த குரங்கு இறந்து போயிடுது. இம்யூன் ரிஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளுடைய உடலில் ஒரு பாக்டீரியாவோ இல்லைன்னா வைரஸோ வருது அப்படின்னா உடனடியாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த பாக்டீரியாவை, வைரஸ் எல்லாத்தையுமே ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி அதை அழிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் மற்றவங்களினுடைய உடல் உறுப்பு வேற ஒருத்தவங்களுடைய உடலில் சேர்க்கப்படும் போது அந்த உடல் உறுப்பை பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த உடல் அந்த உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் நினைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த இம்யூன் சிஸ்டம் ரியாக்ட் ஆகி அந்த உடல் உறுப்பையே அழிக்க ஆரம்பிச்சிடும். இதனால உயிரிழப்பு நடக்கும். இதான் ஆர்கன் ரிஜெக்ஷன், இம்யூன் ரிஜெக்ஷன் அப்படின்லாம் அழைக்கப்படும். அது மாதிரி தான் அந்த குரங்கு அந்த குரங்கினுடைய உடல் அது வேற ஒரு உடல் அப்படின்றனால வேற ஒரு தலை எடுத்து வேற ஒரு உடலில் பொறுத்து இருக்கிறனால அந்த உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் ஆனது அந்த தலை, அந்த மூளை, அதுக்கப்புறமா மற்ற அந்த திசுக்கள் அதுக்கு எதிராக போராட ஆரம்பிக்குது. இதுக்காக இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ் ஆனது அந்த சமயம் ராபர்ட் ஜே ஒயிட் அந்த குரங்குக்கு பயன்படுத்தினாங்க. இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறனால தான் அந்த வெளியே இருந்து வேற ஒரு தவங்களுடைய உடல் உறுப்பை பொருத்தும் போது அந்த உடல் உறுப்பை இம்யூன் சிஸ்டம் தான் அழிக்குது. ஸோ அந்த இம்யூன் சிஸ்டத்தை அடக்கிறதன் மூலமா, சப்ரஸ் பண்றதன் மூலமா இந்த உயிரை காப்பாற்றிட முடியும். ஸோ அதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ் அப்படின்றது. ஸோ அது மாதிரி இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸை
அந்த குரங்குக்கு ராபர்ட் ஜே ஒயிட் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த குரங்கு இறந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் இருந்த இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அது ஓரளவுக்கு தான் இம்யூன் சிஸ்டத்தை வந்து அடக்க முடிஞ்சது, சப்ரெஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேலே அதனால் வந்து அடக்க முடியல. அதனால தான் அந்த குரங்கு வந்து இறந்துருந்தது. ஆனால் அது 1970 அந்த சமயம். இந்த காலகட்டத்தில் இதில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இன்றைய காலகட்டத்தில் பயன்பாட்டில் இருக்குது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ் அன்னைக்கே இருந்திருந்தா அந்த குரங்கு வந்து உயிர் வாழ்ந்திருக்கும். ஸோ அதனாலேயே அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஹெட் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ உலகத்திலேயே ரொம்ப வெற்றிகரமான ஒரு தலைமாற்று அறுவை சிகிச்சை 1970ஆம் ஆண்டு அந்த கேஸ் வெஸ்டர்ன் ரிசர்வ் யூனிவர்சிட்டியில் பண்ணப்பட்டது. அதை பண்ணது வந்து ராபர்ட் ஜே ஒயிட் அப்படின்ற இந்த தலை சிறந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் தான். இவர் இதை மட்டும் பண்ணலை. இதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம் இவர் வந்து கைவிட்டாங்க. ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக வந்து 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1990களில் ராபர்ட் ஜே ஒயிட் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி, அதுக்கப்புறமா கிறிஸ்டோபர் ரீவ் அப்படின்ற ஒரு நபர், இவர் வந்து ஒரு ஆக்டராக இருந்தாங்க. கிறிஸ்டோபர் ரீவ் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர்மேனாக ஆக்ட் பண்ண ஒரு ஆக்டர் வந்து இந்த கிறிஸ்டோபர் ரீவ் தான். ஸோ இவர் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவங்கெல்லாம் அவங்களுடைய கழுத்து கீழே உடல் உறுப்புகளை வந்து இயக்க முடியாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய தலைமாற்று வந்து பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ராபர்ட் ஜே ஒயிட் வந்து சில முயற்சிகளை எடுத்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து அனுமதி கிடைக்கல. அதனால் அதை வந்து பண்ணப்பட முடியல. ஸோ இப்படி ராபர்ட் ஜே ஒயிட் வந்து இந்த ஹெட் டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தது. இதுக்கப்புறம் ராபர்ட் ஜே ஒயிட் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. 2014 2015 இந்த காலகட்டத்தில எல்லாம் ஒரு நபர், குறிப்பாக வந்து இட்டாலியை சேர்ந்த டாக்டர் கெனவெரோ அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் வந்து ஃபுல் நேம் வந்து டாக்டர் செர்ஜியோ கெனவெரோ, அவரும் அதே மாதிரி சைனாவை சேர்ந்த ஒரு சர்ஜன் ஒருத்தர் வந்து செல்ஃபிங் ரென் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். ஸோ அந்த 2 பேரும் வந்து மனிதர்களுக்கு இந்த ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணலாம், அதுக்குண்டான ஃபீஸபிலிட்டி சாத்தியக்கூறு வந்து இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெரிவித்தாங்க. ஏன்னா ராபர்ட் ஜே ஒயிட் 1970லேயே குரங்குக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த தலைமாற்று அறுவை சிகிச்சை வந்து பண்ணாங்க. அந்த குரங்கு இறந்ததுக்கு காரணம் அந்த காலகட்டத்தில் இருந்த மருத்துவ வசதி தான். இன்றைய காலகட்டத்தில் மருத்துவ வசதி வந்து மேம்பட்டிருக்கு. அதனால மனிதர்களுடைய தலையை வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து 2014 2015 வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அது வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து அனுமதி வந்து கிடைக்கல. ஏன்னா எந்த ஒரு மனுஷன் தன்னோட தலை எடுத்து வேறு ஒரு உடலுக்கு வந்து பொறுத்துறதுக்கு ஒத்துப்பாங்க. ஸோ அதனாலே இது வந்து எத்திக்கல் கன்சர்னாகவும் இருந்தனால அது பெருசாக வந்து கையில் எடுக்கப்படலை. இருந்தாலும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராபர்ட் ஜே ஒயிட் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் நிறைய சாதனைகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ராபர்ட் ஜே ஒயிட் வந்து எங்கே பிறந்தார், எப்படி வந்து வாழ்ந்தார், இவர் என்னெல்லாம் சாதனை பண்ணார், அந்த சாதனைகள்லாம் எப்படி பண்ணார், இந்த ஹெட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் இவர் வந்து எப்படி பண்ணார், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதனாலேயே ராபர்ட் ஜே ஒயிட்டோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ராபர்ட் ஜே ஒயிட்டோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா டிஸ்பிளேல டச் பண்ணுங்கள். நேராக ராபர்ட் ஜே ஒயிட்டோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த வீடியோக்கே போயிடலாம். ராபர்ட் ஜே ஒயிட்டோடைய வாழ்க்கையானது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். தேங்க்யூ.